என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் நலம், நீங்கள் நலமா? நாம் இன்று பேச இருக்கும் தலைப்பு தான் என்ற ஆணவத்தாலும் தற்பெண்மையாலும் தன் வாழ்வை இழந்த ஒருவரின் கதை. ஆம் உறவுகளே, ஒரு ஊரில் ஒரு தலை சிறந்த சிற்பி வாழ்ந்து வந்தார். சிலை வடிப்பதில் வல்லவர். எந்த ஒரு உருவத்தையோ பொருளையோ கண்டால் தத்ரூபமாக அப்படியே சிலையாக வடிவமைக்கும் திறமை கொண்ட சிறந்த சிற்பி ஆவார் அவர். காலங்கள் சிறிது கடந்து ஓடியது. அவர் இருக்கும் நாள் தெரிய வந்து தன் இறப்பில் இருந்து தன்னை காத்து கொள்ள யோசித்தார். தன்னை பற்றி இல்லாமல் யமனையும் பற்றியும் யோசித்தார். ஒருவருக்கு தேதி குறித்துவிட்டால் அந்த தேதியில் உயிரை யமன் எடுத்து விடுவார் என்று சொல்வார்கள். அப்படி இந்த சிற்பிக்கு தேதி குறித்து விட்டார் யமன். அந்த தேதி பற்றி சிற்பிக்கும் எப்படியோ தெரிய வந்துவிட்டது. சிற்பிக்கு இறக்க விருப்பமில்லை. ஒரு முறைதான் பாசை கயிற்றை வீசுவார். அதில் தவறிவிட்டால் மீண்டும் வீசி உயிரை பறிக்கும் அதிகாரம் யமனுக்கு இல்லை என்பதும் சிற்பிக்கு தெரியும். அதனை பயன்படுத்தி கொள்ள ஒரு யுக்தி செய்தார். தன் திறமையெல்லாம் காட்டி தன்னை போலவே அச்சு அசலாக 2 சிலைகள் செய்தார். யமன் வரும் நேரம் அவற்றை தரையில் சாய்த்து படுக்க வைத்துவிட்டு நடுவில் தானும் படுத்து கண்ணை மூடிவிட்டார். யமன் வந்தார், பார்த்தார், திகைத்து போனார். 3 சிலைகளா? இல்லை, 2 தான் என்பதை யூகித்து விட்டார். அதனால் எவை சிலைகள், எது சிற்பி என்பதை தான் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எவ்வளவு தேர்த்தி! தவறாக சிலையில் மீது கயிற்றை வீசிவிடக் கூடாது. நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. யோசித்தார். ஒரு யோசனை வந்தது. சத்தமாக வாய்விட்டு சொன்னார், அடே, என்ன தத்ரூபமாக இருக்கிறது! இவற்றை செய்த சிற்பி என்னால் பாராட்டாமல் இருக்கவே முடியாது. இது சிற்பியா, இது எது ஆள் என்று கண்டுபிடிக்கவே முடியவில்லை. எப்படி சொல்லிவிட்டு 3 சிலைகளையும் உன்னிப்பாக கவனித்தார். அவர் எதிர்பார்த்தது நடந்தது. நடுவில் படுத்திருந்த சிலையின் உதட்டில் லேசான முறுவல் தெரிந்தது. தற்பெருமைதான் என்றவென சடாரென வீசினார் கயிற்றை. கெடுத்தது எது? தான் என்ற ஈகோ. ஆக பலருடைய பிரச்சனைகளுக்கு, மன வருத்தங்கள் மற்றும் சோர்வுகளுக்கு காரணம் நான் தான், தனது நான் தான். பெரியவரின் என்கிற எண்ணங்களை ஒழித்தோம் என்றால் நாம் மிகப்பெரிய வெற்றியாளராக மீண்டும் ஒரு நல்ல கருத்துக்களை சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.